மியூசிக் ஃபீல்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் நிறையா சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் வரும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும், ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டே இல்லை, ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு எங்களுக்காக ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு ஒரு ப்ரைடே வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது 30 years ஜேர்னி எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு சார். சார் தயவு செஞ்சு சார் 15 minutes அந்த கொஸ்டின் நான் காயின் பண்ணேன் சார். ட்வின்னிங்லாம் வந்து சந்தோஷப்பட்டேன் சார். ஒருத்தங்களுக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட்னு சொல்லி ஒரு வேர்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் சார். நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமே வந்து பார்த்துட்டீங்க. உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த ஒரு விஷயம் இன்னும் மிஸ் ஆகிட்டு இருக்கு, நான் முடிக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? இப்போ வந்து சென்னையில் ஒரு ஆர்ட்ஸ் கலெக்டிவ் பண்ணோம். இங்கே வந்து நம்ம சிலப்பதிகாரம், அப்புறம் லயன் கிங், அப்புறம் பாம்பே ட்ரீம்ஸ், இது மாதிரிலாம் பண்ணணும் ஆசை. இப்போ இந்த இருக்கிற டேலண்ட் வச்சு அதுதான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமாக மெனக்கெட்டு அந்த டிசைன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிசைன்லாம் கொஞ்சம் சீக்கிரம் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. அது மாதிரி பண்ணால் இங்கே ஒரு ஜாப்ஸ், டூரிசம், ஒர்க், இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் கிடைக்கும். சினிமா நல்ல விஷயம். இது ஆர்டிஸ்டிக் ஃபார்ம். இதில் ரியல் பெர்ஃபார்மர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் மொழி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சார்? தமிழ் மொழியில் சின்ன வயசில் திருக்குறள் அண்ட் அதில் வர இந்த தாட்ஸ் யார் கூட சேர்றோமோ அப்படி தான் ஆகிடுவோம். அப்புறம் நுழலும் தன் வாயால் கெடும், இதெல்லாம் அப்படியே மைண்டில் ஐ திங்க் நம்மளுடைய கேரக்டர் ஷேப்பிங் அந்த இருக்குது. எனக்கு திங்க் பண்ணும்போது தமிழில் தான் திங்க் பண்ணுவேன். அது ட்ரீம் பண்ணும்போது தமிழ் தான் ட்ரீம் பண்ணுவேன். ஸோ மீதி இங்கிலீஷில் பேசினாலும் அது எனக்கு தமிழ் பேச சரியாக வரலனாலும் அந்த திங்கிங் வந்து கொஞ்சம் பியூராக இருக்கும். ஏன்னா நல்ல சின்ன வயசில் பேசவே மாட்டேன், அதனால் அந்த ஃப்ளூவன்சி. சின்ன வயசில் பேச மாட்டீங்க சார், இப்போ நிறைய பேசுறீங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொன்னீங்களே, அது ஐயா ஆள விடுங்க. பழைய பாடல்கள் வந்து வார்த்தைகள் வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இசை முன்னாடி வருது, வார்த்தைகள் என்னன்னு புரியாம போயிருது. நீங்க நல்ல சிஸ்டம் வாங்க, நல்ல சிஸ்டம் வாங்கிங்க, நல்லா கேட்கும். ஹெட்ஃபோன்ல கேட்கும். காலம் முழுக்க வந்திருக்கு அந்த क्वेश्चन. எவ்வளவு உழைச்சாலும் கேட்டே இருக்காங்கப்பா. என்னப்பா इहान, पहले मैं आपका हार्दिक स्वागत करती हूँ. वेलकम यू टू चेन्नई. இது வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு மீம் சார். அந்த மொமெண்ட் பத்தி ஒரு சில விஷயங்கள். அது ஒன்றும் இல்லை, படம் ஹிந்தி படம் தமிழ் ஆளுங்களுக்கு கஷ்டப்பட்டு டப் பண்ணி எட்டு வந்திருக்கோம். அவங்க தமிழ் படம் நம்பணும், கரெக்டாக வந்த பொம்பளை இந்த ஹிந்தியில் பேசுகிறாங்க. உண்மையை சொல்லிட்டாங்க. லிஃப்ட்டில் போகும்போது சொன்னேன், ஹிந்தியில் பேசாதமா தமிழில் பேசுன்னு சொன்னேன். நீங்க படக்குன்னு ஒரே வார்த்தை ஆஸ் யூஷுவல் உங்களோட அந்த ஸ்டைலில் வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. இட் வாஸ் வெரி நைஸ், ஜாலி. ஐ திங்க் அது மாதிரி ஒரு ஹேட்ரட்லாம் கிடையாது. ஐ மீன் நம்ம மதர் டங், நம்ம காதலிக்கிறோம், நம்ம அதான் பேசணும், நம்ம மூஞ்சிக்கு தான் கரெக்டாக இருக்கு.